வெல்கம் டு மக்யாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து டபுள் கலர் வச்சு டபுள் டைரக்ஷனில் எப்படி லோடு லீஃப் கொடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு நான் ஒரு ஐ ஷேப்பில் லீஃப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண லோடு லீஃப் யூஸ் பண்ண பார்த்திங்களா, சேம் அதே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு 4 ஸ்டெப் மட்டும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த டிப்லேருந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். சரிங்களா, த்ரெட் எடுத்துகிட்டு சென்டரை வந்து நீங்கள் 2ஆக பிரிச்சுக்குங்க. இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின் போட்டு மறுபடியும் டிப்புக்கு கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் போட்டு சேம் சென்டர் கொண்டாந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் போட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அதுக்கு அடுத்த பக்கம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கேயும் வந்து சேம் அதே மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி 4 ஸ்டெப்பு இல்லை 5 ஸ்டெப்பு ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த கலர் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா இந்த பிங்க் கலர் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம தள்ளி கொண்டு போயிட்டு லாங்காக செயின் போட்டு த்ரெட் இழுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல நீங்கள் இந்த த்ரெட்டு விட்டிங்கன்னா நம்ம அடியில் வந்து ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட் வச்சு போடும்போது உங்களுக்கு வந்து சிக்காகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தள்ளி வச்சு லாங் செயின் போட்டு அடுத்த கலர் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது. சரிதுங்களா, டிப்பில் இருந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது நம்ம ஸ்டிச்சஸ் பிங்க் கலர் முடிஞ்சிருக்கு பார்த்திங்களா, அங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம போட்ட லைனுக்கு மேலேயே வந்து ஹரிசாண்டலாக போட்டு வரேன். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், நம்ம போடுற லாங் செயின் டைரக்ஷன்லேயே ஒரு குட்டி லாக் செயின் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கிற லைனுக்கு மேலே தான் போடணும். இந்த மாதிரி லாக் போட்டு முடிச்சுட்டு இதுவும் வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப்பில் 5 ஸ்டெப்பு போட்டு முடிச்சுட்டு சேம் நம்ம எப்படி பிங்க் கலர் த்ரெட்டை இழுத்து ஓரமாக டக் பண்ணி செயின் போட்டு வச்சோமோ அதே மாதிரி இந்த எல்லோ கலர் த்ரெட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ணி வைக்கணும். இப்போ வந்து 4 ஸ்டெப்பு முடிச்சுட்டு இந்த எல்லோ கலர் வந்து இதே மாதிரி எப்படி பிங்க் கலர் த்ரெட்டை வந்து தள்ளி கொண்டு போய் லாங் செயின் போட்டு வச்சோமோ அதே மாதிரி இந்த எல்லோவும் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பிங்க்கில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டு இழுத்து கொண்டாந்து சைடில் நல்லா தள்ளி வச்சு லாங்காக செயின் போட்டு விட்டுருங்க. ஒரு 3-4 ஸ்டெப்பு செயின் போட்டு த்ரெட்டு இழுத்து வச்சிட்டிங்கன்னா அது கழண்டி வராது. இப்போ வந்து நம்ம பிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே வந்து நம்ம கடைசியாக பிங்க்கில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கடைசி ஸ்டிச்சஸ் முடிச்சோமோ அங்கேருந்து சேம் கண்டினியூ ஆகணும். இப்போ நம்ம இந்த வெர்டிக்கல் லைன் போடும்போது அந்த எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக மறையணும். மறையிற வரையும் இதை போட்டுடணும். சரிங்களா, இதே மாதிரி தான் இந்த லீஃப் ஃபுல்லாகவும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வருவோம். நீங்கள் போடும்போது இந்த கார்னரில் இருக்கிற எல்லோ கலர் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அது கவர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்தது ஹரிசாண்டல் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லீஃப் ஸ்டிச் போடும்போது டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சென்டர் லைனில் கரெக்டாக போட்டு வரும். பாட்டம் வரும்போது நம்மளுக்கு நம்ம வரைஞ்ச லைனோட வெளியில் போகிற மாதிரி வரும் ஸ்டிச்சஸ்க்கு. சரிங்களா, அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் 2ஆக பிரிச்சுட்டு சென்டர் லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறீங்களா, நீங்கள் பாட்டம் போர்ஷன் போக போக நீங்கள் இந்த ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போகணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனையும் ஃபாலோ பண்ணாமல் லைட்டாக வந்து லெஃப்ட்லேயும் அப்புறம் ரைட்லேயும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஈவனாக ஸ்டிச்சஸ் போட்டு முடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லீஃப் ஸ்டிச் வந்துட்டு இந்த லீஃப் வந்து தலைக்கீழ வச்சு பார்க்கும்போது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டிச் வந்துட்டு பார்க்க. நம்ம சென்டராக ஃபில் பண்ணிட்டு வர எல்லோ கலர் ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அது பார்க்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தெரியும். சரிங்களா, அந்த டிப்லேருந்து பார்க்கும்போது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஷேப்பில் தெரியும் பார்க்க. நம்ம வந்துட்டு டபுள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மல்டி கலர்லேயே இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடலாம். இந்த வீடியோ வந்துட்டு ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி ஒர்க் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக ஆரி ஒர்க்கை கற்றுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிற ஸ்டிச் வந்து தாம்பூர் ஸ்டிச் வச்சு ஒரு பீகாக் மோட்டிவ் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் இது. நம்ம வந்து செயினை மட்டும்தான் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அவுட்லைனில் வந்து நம்ம செயினும் போட்டு முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்து முடிக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.